உங்களுக்குள் பிளவுகள் ஏற்பட அனுமதிக்காதீர்கள் என அமெரிக்க வாழ் தமிழர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இயன்றவற்றை தமிழ்நாட்டிற்கு செய்யுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் சிகாகோ தமிழ் கூட்டமைப்பு மற்றும் சிகாகோ தமிழ் சங்கங்களின் சார்பில் நடைபெற்ற அமெரிக்க வாழ் தமிழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றார். அப்போது அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாட்டின் முன்னேற்றம் எப்படி இருக்கிறது என கேள்வி எழுப்பினார். அதற்கு அமெரிக்க வாழ் தமிழர்கள் கரகோஷங்கள் மூலம் பதிலளித்தனர். நம்ம திராவிட மாடல் அரசு அமைஞ்ச பிறகு தமிழ்நாடு எப்படியெல்லாம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு இங்கிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உறவுகிட்ட நிச்சயமா நீங்க கேட்டிருப்பீங்க, செய்திகளை படிச்சிருப்பீங்க. எப்படி இருக்கு நீங்க கேட்கிறேன். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், உங்களுக்குள் எந்த பிளவுகளும் ஏற்பட அனுமதிக்காமல் ஒரு தாய் மக்களாக வாழுங்கள் என அமெரிக்க வாழ் தமிழர்களை வலியுறுத்தினார். ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டிற்கு குழந்தைகளோடு வருமாறும், அவர்களுக்கு வானுயர்ந்து நிற்கும் வள்ளுவர், கீழடி அருங்காட்சியகம் உள்ளிட்டவற்றை காட்டுமாறும் கேட்டுக்கொண்டார். சிவகளை, கொற்றை, பொருணை போன்ற இடங்களுக்கு அழைத்துச் செல்லுமாறும் வலியுறுத்திய அவர், தமிழ்நாட்டிற்கு உங்களால் இயன்றதை செய்யுங்கள் எனவும் கேட்டுக்கொண்டார். உங்களால் முடிஞ்ச செயல்களை தமிழ்நாட்டிற்கு செய்யுங்கள். தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வர குழந்தைகிட்ட நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தான் இங்க முதலமைச்சரா இருக்காரு. அவர்தான் கருணாநிதி சுவாமி. தமிழ்நாட்டிற்கு திரும்பிய பிறகும் உங்களது ஆரவாரமும் மகிழ்ச்சியான முகங்களும் தான் எப்போதும் தனது ஞாபகத்திற்கு வரும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்க வாழ் தமிழர்களிடம் தெரிவித்தார். அமெரிக்காவில் தொடர்ந்து பல்வேறு பெருநிறுவன தலைமைகளை முதலமைச்சர் சந்திக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது.